ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருவல்லிக்கேணியம்மாள் வார்த்தை 17. திருவல்லிக்கேணி பெண் பிள்ளை ரகசியம் 17. உலகாரியனோ என்று உரைத்தேனோ தோழப்பரைப் போலே. உலகாரியனோ என்று உரைத்தேனோ தோழப்பரைப் போலே. உலகாரியன் என்று யார் அழைக்கப்பட்டார்? தோழப்பர் என்பவர் யார் அவர் அழைத்தார்? முதலில் உலகாரியன் என்று யாரை அழைத்தார்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். கீழே பார்த்து கொண்டு வந்தோம். ராமானுஜர், எம்பார், பட்டர், நஞ்சியர், நம்பிள்ளை அப்படின்னு வரிசையாக ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரையிலே அடுத்து வந்த ஆச்சாரியார்கள். நஞ்சியருடைய சிஷ்யர் நம்பிள்ளை, அவரைதான் உலகாரியனோ என்று தோழப்பர் அழைத்தார். அவர்தான் அந்த பேரை கொடுத்தார். உலகாரியன் அப்படிங்கிற பேரை நம்பிள்ளைக்கு தோழப்பர் கொடுத்தார். இதுதான் கதை. இந்த நம்பிள்ளை யார்? நம்பிள்ளை கார்த்திகை மாசம், கார்த்திகை நட்சத்திரம், திருமங்கையாழ்வாருடைய அவதாரம் இதே திருநன்னாள், கார்த்திகையில் கார்த்திகை நாள். இவர் அவதரித்த ஸ்தலத்திற்கு நம்பூர் அப்படின்னு அந்த ஊருக்கு பேர். நம்பூர் அப்படின்னு பேர். இவருக்கு இயற்பெயர் நம்பூர் வரதாச்சாரியார் அப்படின்னு பேர். இவருடைய ஆச்சாரியன் நஞ்சியர். அழகான சரித்திரம். நஞ்சியர் தான் பராசர பட்டரனுடைய ஆக்ஞையின் பேரிலே திருவாய்மொழிக்கு ஒரு விளக்க உரை, நம்மாழ்வாருடைய திருவாய்மொழிக்கு விளக்க உரை எழுதுகிறார். 9000 படி, 9000 படின்னு அதுக்கு பேர். அது ஓரளவுக்கு ரஃப் டிராஃப்ட்னு சொல்லுவோம் இல்லையா? முதல்ல ஒரு எழுத்து பிரதி அப்படின்னு எழுதுவோம். அதுக்கப்புறமா தான் அதை தெளிவான பதி அப்படின்னு பதிப்புக்காக கடைசியில் எழுதுவோம். யார் இதை நல்லா எழுதக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு தன்னுடைய சிஷ்யர்களிடத்துல நஞ்சியர் கேட்டார். அங்க இருக்கிறவங்கெல்லாம் இந்த நம்பூர் என்ற ஊர்ல வரதாச்சாரியார்னு இருக்கார். நல்ல தமிழ் பற்று இருக்கக்கூடியவர், இலக்கண இலக்கியங்கள் நன்றாக அறிந்தவர். அவர்கிட்ட கொடுப்போம், அவர் நல்லா எழுதி கொடுப்பார், பிரதி தெளிவாகவும் எழுதுவார் அப்படின்னு சொன்ன உடனே அவரை அழைத்து அந்த நம்பூர் வரதாச்சாரியாரிடம் இந்த கிரந்தங்களை கொடுத்து, அவர் எழுதினது முதல் பிரதி எழுதியிருப்பார் இல்லையா நஞ்சியர், அதை கொடுத்து இதனை நன்னா தெளிவாக எழுதி கொண்டு வாரும் அப்படின்னு அவருக்கு ஆக்ஞையை கொடுத்தார். அப்ப அவர் கேட்டார், சுவாமி அடியன் கொண்டு போய் அடியனுடைய ஊர்ல உட்கார்ந்து இதை பண்ணி கொண்டு வரட்டா? ஏன்னா பெரிய கிரந்தம் இல்லையா? அப்படின்ன உடனே சரி ஆகட்டும்னு சொன்னார். நம்பூர் வரதாச்சாரியாரும் அவர் கொடுத்த அந்த ஓலைச்சுவடுகளை எடுத்துக்கிட்டு காவேரி கரையில காவேரியை கடந்து போறார். அன்னைக்கெல்லாம் பிரிட்ஜு கிடையாது, பாலம் கிடையாது. காவேரியில இறங்கி நடந்து போறார். திடீர்னு வெள்ளம் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. வெள்ளம் வந்த உடனே அந்த வெள்ளத்துல இருந்து இவர் எப்படியோ தப்பிச்சு அந்த கரைக்கு போயிட்டார். ஆனா அவர் கையில வைத்திருந்த அந்த ஓலைச்சுவடுகள் காவேரி ஆற்றிலே அடித்து கொண்டு போனது. வந்தார், என்ன செய்யறதுன்னு தெரியல. இப்பதான் கொடுத்தார் ஆச்சாரியன், எவ்வளவு பெரிய பணி செய்திருப்பார், நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தவர் கொஞ்ச நேரம் அமர்ந்தார். நஞ்சியரை மனதார தியானம் செய்தார். யார் இதை முதல்ல எழுதி கொடுத்த தன்னுடைய ஆச்சாரியன், அந்த நஞ்சியரை மனசால தியானம் செய்து அவர் சொன்னவற்றையெல்லாம் மனதிலே கொண்டு எழுத ஆரம்பித்தார். எழுதி முடித்தார். கொண்டு வந்து நஞ்சியரிடம் சமர்ப்பித்தார். அதை நஞ்சியர் வாங்கி பார்த்தார். தெரியுது அவருக்கு சில இடங்கள்ல மாற்றம் இருக்கு. இவர் சொன்னதை தவிர மீறியோ குறைவாகவோ இல்லை இன்னும் அழகாகவோ இலக்கண இலக்கிய நயத்தோடு எழுதப்பட்டிருப்பது தெரிஞ்சு என்ன நடந்தது அப்படின்னு கேட்டார். நம்பூர் வரதாச்சாரியார் நடந்ததெல்லாம் சொன்னார். ரொம்ப சந்தோஷப்பட்டார் நஞ்சியர். எந்த அளவுக்கு நமக்கு ஞான பூர்த்தி இருந்தால் அடியன் சொன்ன வார்த்தைகளை மீறாமல் அதற்குள்ள எவ்வளவு அழகாக தெளிவாக ஆச்சாரியனை தியானம் செய்து இப்படி எழுதியிருக்கிறீர், மிகவும் ஆனந்தப்பட்டோம்னு சொல்லி அவருக்கு நம்பிள்ளை, நீர்தான் நம்பிள்ளையோ அப்படின்னு அவருக்கு ஆச்சாரியனான நஞ்சியர் தான் நம்பிள்ளை என்று பேரை கொடுக்கிறார். இவருக்கு இன்னும் பல திருநாமங்கள் உண்டு.
திருக்கலிகன்றிதாசர், கலிவைரிதாசர், சூக்தி மகார்ணவர், ஜெகதாச்சாரியார், உலகாசிரியன் என்று பல பெயர்கள் உண்டு. இதோடு சேர்த்து லோகாச்சாரியார், உலகாரியன், உலகாசிரியன் சொன்னாலே அதனையே சமஸ்கிருதத்தில் சொன்னா லோகாச்சாரியார். இந்த பெயர் எப்படி வந்தது இவருக்கு என்றுதான் இப்பொழுது இந்த சரித்திரத்தில் பார்க்க போறோம். ராமானுஜருடைய முக்கிய சிஷ்யர்கள் இருவர்னு சொன்னோம். ஒருத்தர் கூரத்தாழ்வான், இன்னொருத்தர் முதலியாண்டான். இந்த முதலியாண்டானுடைய பிள்ளை திருக்குமாரர் கந்தாடை ஆண்டான். அவருடைய பிள்ளை, அதாவது முதலியாண்டானுடைய பேரன் கந்தாடை தோழப்பர். அவர் நம்பிள்ளை வாழ்ந்த காலத்தில் ஸ்ரீரங்கத்தில் மணியக்காரர் கைங்கரியம் மாதிரி, கோயிலில் இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்தில் போனால் மணியக்காரர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் உத்தரவு போடணும், கிளம்புங்கோ, இறக்கு, கொண்டு வா அப்படின்னு. பெருமாள் கிளம்பணும்னா அவர் தான் மணி பார்த்து நேரம் பார்த்து நல்லபடியாக கூட்டு போயிட்டு வரணும். அந்த மாதிரி முக்கியமான கோயில் நிர்வாகத்தில் பொறுப்பில் இருக்கார். ஒரு நாள் நம்பிள்ளை நம்பெருமாளை நின்று சேவிக்கிறார். ஏதோ கொஞ்சம் அனுபவமாக அதிகமாக சேவிச்சுட்டார், நகரில். ஆனால் கோவிலில் கைங்கரியம் ஆகணும் இல்லையா? அடுத்தடுத்து நம்ம கூட கோயிலில் இருக்கும்போது சீக்கிரம் சீக்கிரம் நகரங்க, அடுத்து பெருமாள் கைங்கரியம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ கொஞ்சம் சுடு சொற்களை பேசிட்டார் இந்த கந்தாடை தோழப்பர் நம்பிள்ளையை பார்த்து. ஏதோ கொஞ்சம் கோபமாக சொல்லக்கூடாத, ஒரு சபையில் சொல்லக்கூடாத, ஒரு கோயிலில் பெருமாள் தாயார் முன்னாடி பேசக்கூடாத அளவுக்கு, ஒரு ஆச்சாரியன்னு பார்க்காம ஒரு நல்லவர், இவர் ஒரு நல்ல உயர்ந்த ஸ்ரீ வைஷ்ணவர், மதிப்புக்கத்தக்கவர் அப்படிங்கிறது பார்க்காம கொஞ்சம் சுடு சொற்களை பேசிட்டார், வசைபாடிட்டார். நகரும் நகரும் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லிட்டார். அப்பொழுது ஒண்ணுமே பேசவில்லை, அமைதியா நம்பிள்ளை அங்கிருந்து அந்த இடத்தை விட்டு நகர்ந்துட்டார், தன்னுடைய திருமாளிகைக்கு வந்துட்டார். கந்தாடை தோழப்பர் கோயில் கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணார். எல்லா கைங்கரியமும் முடிஞ்ச பிற்பாடு வீட்டுக்கு வந்தார். அதுக்குள்ள இந்த செய்தி பரவிடுச்சு. இந்த மாதிரி கந்தாடை தோழப்பர் நம்பிள்ளையை பார்த்து கோவில்ல பெருமாள் முன்னால இப்படி வசை பாடிட்டாராமே, சுடு சொற்கள் பேசிட்டாராமே அப்படின்னு எல்லாரும் பரவிட, அது இந்த கந்தாடை தோழப்பருடைய மனைவிக்கும் தெரிய வர, அந்த அம்மா காத்து கொண்டு இருந்தார். தோழப்பர் வீட்டுக்கு வந்த உடனே அவரை பார்த்து கேட்டார், இப்படி செய்யலாமா? அவரை பேர்பட்டவர், அவருடைய வாக்கு அப்படியே ஆச்சாரியன் நஞ்சியருடைய வாக்க போலேயே இருக்கே. பகவானுடைய அனுகிரகத்தினால ஆழ்வார்களுடைய பாசுரங்களுக்கு எவ்வளவு அழகாக வியாக்கியானங்களை செய்து காலக்ஷேபங்களை நடத்தி எத்தனை பேரை திருத்தி பணிகொள்றார். அவருக்கு எப்பேற்பட்ட சிஷ்ய சமிருதி. அவர் என்னைக்காவது யாரையாவது துவேஷமா பார்த்திருக்காரா? யாரிடத்தையாவது தவறாவது நடந்திருக்காரா? எப்பேற்பட்ட சாத்வீக சிகாமணி. தன்னை எப்பொழுதுமே தாழ்த்தி கொண்டிருக்கக்கூடியவர், எள்ளளவும் அகங்காரம் அமகாரம் இல்லாதவர். அவரை பார்த்து இப்படி நீர் பேசியிருக்கலாமா, தவறு செய்தீரே அப்படின்னு பல வார்த்தைகளை சொல்ல, கந்தாடை தோழப்புறம் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்க்கிறார். ஆமா, நாம நடந்துகிட்டது தவறு தானே, கொஞ்சம் பதமா அவரை பார்த்து சுவாமி கிட்ட மரியாதையா பதில் அவரை சொல்லியிருக்கலாமே, இந்த மாதிரி நம்ம நடந்துகிட்டோமே அப்படின்னு ஒரு பச்சாதாபப்படுறார். தன் மனைவி கிட்டே சொல்றாரம்மா, நீயே வா, ஏன்னா இப்ப நேரா போனா அவருக்கு ஏதாவது மனசுல எனக்கே ஒரு மாதிரி இருக்கு, அவர் என்ன நினைச்சிருப்பாரோ தெரியல. அந்த அம்மாவையே முன்னாடி அழைச்சுக்கிட்டு அவங்கள கூட்டுக்கிட்டே போய் அவரை சொல்லலாம் அப்படின்னு நினைச்சு இருட்டோட இருட்டா வெளியில வரார். இவர் வீட்டில இருந்து மனைவியும் அவருமா வெளியில வருகிறார்கள். இவருடைய வீட்டு வாசல்ல திண்ணையில ஒருத்தர் முக்காடு போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கார். ஒரு முக்காடு போட்டுக்கிட்டு மறைத்து கொண்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கார். இருட்டில் வெளியே போகும்போது கையில் விளக்கு எடுத்துட்டு போவாங்க இல்லையா, லாந்தர் விளக்கு. இந்த விளக்குல யார் இது அப்படின்னு கிட்ட வந்து பார்த்தால் நம்பிள்ளை அங்க உட்கார்ந்துருக்கார். வீட்டு வாசல்ல திண்ணையில தன்னுடைய முக்காடு போட்டுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கார். நம்பிள்ளைய பார்த்தார் தோழப்பர். சடக்குன்னு நம்பிள்ளை எழுந்தார். கீழே தடால்னு விழுந்து தண்ட பிரமாணம் செய்தார். தண்ட பிரணாமம் செய்துவிட்டு அவரிடத்துல சொல்றார், அடியேன் தான் திருக்கலிகன்றிதாசன், நஞ்சியருடைய சிஷ்யன். நீரெல்லாம் எப்பேற்பட்ட உயர்ந்த குலத்துல பிறந்தவர், ராமானுஜராலேயே போற்றப்பட்ட முதலியாண்டான் வம்சத்துல வந்தவர். கந்தாடையாருடைய வம்சம், அவருடைய முதலியாண்டானுடைய திருப்பேரன்.
உம்முடைய மனசு வருத்தப்படும்படியாக அடியேன் நடந்து கொண்டேனே, நான் செய்த அந்த தவறுக்கு ஒரே அபராத க்ஷாமனம் எது என்று கேட்டால், பரிகாரம் என்னன்னு கேட்டா, உம்ம வீட்டு வாசல்ல உம்மிடத்தில் தண்டன் சமர்ப்பித்து மன்னிப்பு கேட்பதுதான். உம்முடைய வீட்டு வாசலை தவிர அடியனுக்கு வேற புகலிடம் தெரியவில்லை, அடியனை மன்னித்தருள வேணும் அப்படின்னு தழுதழுத்த குரல்ல ரொம்ப உண்மையான நிலையிலே மனசார அவரை பார்த்து மன்னிப்பு கேட்கிறார். இப்படி இருக்கக்கூடிய இந்த நம்பிள்ளையின் வார்த்தையை கேட்டவுடனே கந்தாடை தோழப்பருக்கு அப்படியே உடம்பெல்லாம் விளவெளத்து போயிடுச்சு. இப்படியும் யாராவது இருப்பார்களா? அவர் குற்றமே செய்யவில்லை. குற்றமே செய்யாதவர் தன் மேல குற்றத்தை ஏறிட்டு கொண்டு அதற்காக மன்னிப்பும் கேட்க வந்திருக்கிறாரே. இவருடைய ஆத்மகுண பூர்த்தியை பார்த்தால் இவருடைய உதார குணம் ஹியூமிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, ஹம்பிள்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னை தாழ்த்தி நினைக்கிறது, தாம் பெரியவன் திமிர் பிடித்தவன் நினைக்காமல் தன்னை எப்பவுமே ரொம்ப குறைந்தவனாக, சாமானியனாக, எளியவனாக, ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறாப்பல இப்படி ஒரு குணபூர்த்தியோட இருக்கிறாரே அப்படின்னு பார்த்து கந்தாடை தோழப்பர் இப்போ எதிரில் நிற்கக்கூடிய நம்பிள்ளையினுடைய திருவடிகளிலே விழுந்து சேவித்து, அடியேனை மன்னித்தருள வேணும், அடியேன் தான் இந்த குற்றத்தை செய்தவன், ஆனா நீர் ஏதோ குற்றம் செய்தது போல ஏறிட்டு கொண்டு வந்து என்னிடத்துல மன்னிப்பு கேட்கிறீரே, உம்முடைய குணத்தை பார்த்தால் ஒரு உலகத்துல ஒரு குரு ஆச்சாரியன் எப்படி இருக்க வேண்டும் என்றால் உம்மை போல இருக்க வேண்டும். நாம படிச்சிருக்கோம், நாம பெரிய வித்வான் அப்படின்னு அகங்காரம் மமகாரம் தோற்றாமல் எந்த நிலையிலேயும் தன்னை மேம்படுத்திக் கொள்ளாமல் சலகரணமாக சகஜமாக தாழ்ந்தவனாக தன்னை காட்டிக்கொள்வதுதான் ஒரு குருவுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான குணம். அது உம்மிடத்துல இருக்கிறது. அதனால இனிமேல் நீர்தான் உலகத்துக்கெல்லாம் குரு, லோகாச்சாரியார், உலக ஆரியன், உலகத்துக்கு ஆரியன், ஆரியன்னா ஆச்சாரியன் வச்சுக்கோங்க, உலக ஆரியன் அப்படின்னா இனிமேல் நீர்தான் இந்த லோகத்துக்கெல்லாம் ஆச்சாரியன் அப்படின்னு அவரை ஆலிங்கனம் செய்து கொண்டார். இருவரும் ஒருவருக்கொருவர் நட்பு பாராட்டிக் கொண்டு நம்பிள்ளையினுடைய திருவடிவாரத்திலேயே கந்தாடை தோழப்பரும் பல காலக்ஷேபங்களை கேட்டு அவரும் வாழ்ச்சியை பெற்றார் என்பது உயர்ந்த சரித்திரம். இதனாலதான் நம்பிள்ளைக்கு லோகாச்சாரியார், உலகாசிரியன் என்று பெயர். அவருடைய ஆசியினால பிறந்தவர் தான் வடக்கு திருவீதி பிள்ளை என்பவருடைய பிள்ளையான பிள்ளை லோகாச்சாரியார். அதனாலதான் அவருக்கு பேர் வைக்கும் போதே லோகாச்சாரியார் பிள்ளை, பிள்ளை லோகாச்சாரியார் என்று இந்த சரித்திரங்கள் எல்லாம் நாம பார்க்கிறோம். திருமங்கையாழ்வாரே நம்பிள்ளையாக அவதரிக்க, பெரியவாச்சான் பிள்ளையே கிருஷ்ணனுடைய அம்சமாக அவதரிக்க, ஒரு பாட்டு பெரிய திருமொழியிலே 7ஆம் பத்து 10ஆம் திருமொழி 10வது பாசுரம், வெண்சங்கமொன்னேந்திய கண்ண நிந்தனக்கும் குறிப்பாகில் கற்கலாம் கலியின் பொருள்தானே. திருக்கண்ணமங்கை ஆண்டான குறிச்சி திருமங்கை ஆழ்வார் பாட்டு பாடினார். பெருமாள் இப்படி புரியாதா போல பார்த்தார். அப்போ ஆழ்வார் பெருமாளை பார்த்து சொல்றார், நான் பாடின பாட்டோட பொருள் உனக்கு புரியலையா? உனக்கு என்னுடைய பாட்டினுடைய பொருள் புரியணும்னா வா, வந்து கத்துக்கோ, என்கிட்ட கற்கலாம், ஒரு சிஷ்யனாக நீ பாடத்தை கேட்டு தெரிந்து கொள் அப்படின்னு சொல்ல, அப்ப திருக்கண்ணமங்கை ஆண்டான் பெருமாள், திருக்கண்ணமங்கையில் இருக்கக்கூடிய பெருமாள், அந்த பத்தராவி பெருமாள் சொன்னார், திருமங்கை ஆழ்வாரே, இது அர்ச்சா திருமேனி, நான் அர்ச்சையை குலைத்து கொண்டு வர முடியாது, நீரும் ஒரு அவதாரம் எடுப்பீர், நாமும் ஒரு அவதாரம் எடுக்கிறோம், உம்மிடத்தில் நாம் பாடம் கற்கிறோம் என்று சொல்ல, திருமங்கை ஆழ்வாரே நம்பிள்ளையாக அவதரிக்க, அதனாலதான் கார்த்திகை மாசம், கார்த்திகை நட்சத்திரம். கிருஷ்ண பரமாத்மாவே கண்ணன் இல்லையா, திருக்கண்ணமங்கைன கண்ணன் தானே, கண்ணனே ஆவணி மாசம் ரோஹிணி நட்சத்திரம் பெரியவாச்சான் பிள்ளையாக அவதரிக்க, திருமங்கை ஆழ்வாரிடத்தில் கிருஷ்ணன் காலக்ஷேபம் செய்தா போல இருக்கிறது நம்பிள்ளையினிடத்திலே பெரியவாச்சான் பிள்ளை காலக்ஷேபம் கேட்டது என்று நாம் அறிகிறோம். 17வது வாக்கியம், உலகாரியனோ என்று உரைத்தேனோ தோழப்பரை போலே. அடுத்து 18வது வாக்கியம்,
சென்று வா என்றேனோ சுமித்திரையாரைப் போலே. சென்று வா என்றேனோ சுமித்திரையாரைப் போலே. அடுத்த பதிவிலே அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.